Father, we want to commit unto you as we hear the word of God tonight. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும் பொழுது எங்களை உம்மிடத்தில் அர்ப்பணிக்க நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே. Father, I pray this message is going to be a message that's going to be like a lifeline into each and everyone who has joined tonight. ஆண்டவர் இன்றைக்கு இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இது ஒரு வாழ்க்கையின் திருப்புமுனையாய் வாழ்வாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. Lord, we know that many have joined from different places of their lives, and we pray tonight the resurrection power of Christ to touch them. ஆண்டவரே இந்த கூடுகைக்கு பல இடங்களிலிருந்து கூடி இருக்கிறார் ஆண்டவரே, உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அவருடைய வாழ்க்கையில தொடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. You know, as I always say, you have heard thousands of messages. All right, tonight I pray this message is going to touch you, minister to you. நீங்கள் ஆயிரக்கணக்கான செய்திகளை கேட்டிருப்பீர்கள். இந்த நாளின் செய்தி உங்களை தொடும், உங்களுக்கு அது ஊழியம் செய்யும். Now tonight, even as we have just concluded the Passion Week of Jesus Christ for the past 1 week, கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக ஆண்டவருடைய பாடு மரணத்தை குறித்து நாம் அனுசரித்தோம். and many of you have attended a church for a Maundy Thursday, Good Friday and Easter service. அநேகர் பெரிய வேளன், பெரிய வெள்ளி, அப்புறம் நியூ இயர் ஈஸ்டருக்காக நீங்கள் கூடுகையில் கலந்து கொண்டு ஆலயத்தில் கலந்து கொண்டிருப்பீர்கள். Now I want to ask you the question, and you can actually leave a comment on the message box. The question is this: which is the biggest occasion or celebration in a Christian calendar? நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், நீங்க இந்த கமெண்ட்ல உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம். கிறிஸ்தவ கேலண்டர்லயே மிகப்பெரிய கிறிஸ்தவ நாட்காட்டியில் அல்ல நாட்களில் மிகப்பெரிய கொண்டாட்டம் எது என்பதை நீங்கள் உங்கள் கருத்துக்களை பதியும்படி நான் கேட்கிறேன். Okay, I'm going to give you a clue. I'll give you Good Friday, Palm Sunday, Christmas, and I'll give you Easter. Tell me which is the most important day in the Christian calendar. கிறிஸ்தவ வாழ்க்கையில எது முக்கியம்? உயிர்த்தெழுந்த நாளா, அல்லது குருத்தோலை ஞாயிறா, அல்லது பெரிய வியாழனா, அல்லது துக்க வெள்ளியா? எது பெரிய நாள் என்பதை நீங்கள் கருத்து பதிவுபடி நான் கேட்கிறேன். Well, the sad thing about our Christian church sometimes is that we undermine this whole Passion Week. Some churches do not even celebrate the Passion Week. They say that this Passion Week belongs to the traditional denomination. அநேகர் இந்த லெந்து நாட்களை அல்லது துக்க நாட்களை அநேகர் அனுசரிப்பதில்லை. அவர்கள் இது பாரம்பரிய திருச்சபைக்கு உண்டான ஒரு காரியம் என்று எண்ணுகிறார்கள். But friends, the single most event according to the word of God is the celebration that is called Easter. ஒரே ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கொண்டாட்டம் என்பது சொல்லப்படுவது வானுடைய உயிர்த்தெழுந்த நாளாய் காணப்படுகிறது. Amen. ஆமென். Do you know that Jesus was prophesied from the Old Testament times as a prophet who was going to come, and he was going to come to redeem the world, and that we read in the Gospels in the New Testament. பழைய ஏற்பாட்டின் நாட்களில் சொல்லப்பட்ட காரியத்தை புதிய ஏற்பாட்டின் சுவிசேஷ பகுதியில் இயேசுவானவர் வந்து நம்மை மீட்டுக் கொள்வார் என்பதை நாம் வாசிக்க முடியும். So tonight I want you to you have gone for the message and eaten the Easter cakes and celebration. Tonight I want to pray that the power of the resurrection of Christ to touch you. நீங்கள் இந்த உயிர்த்த நாளை கொண்டாடி இருப்பீர்கள், அல்லது ஈஸ்டர் கேக்கு பன் எல்லாம் சாப்பிட்டிருப்பீர்கள், குட் ஃப்ரைடே பன் சாப்பிட்டிருப்பீங்க, எல்லாம் செஞ்சிருப்பீங்க. ஆனா இன்றைக்கு இந்த உயிர்த்ததில் வல்லமை குறித்து உங்களோட பேசும்படிக்கு நான் விரும்புகிறேன். Amen. So I normally keep my messages very short and sharp and sweet. என்னுடைய செய்திகள் சுருக்கமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக என்னுடைய செய்திகளை வைத்துக் கொள்வது உண்டு. I've got 2 points, only 2 points for you tonight. இந்த மாலை வேளையிலே உங்களுக்கு சொல்லும்படி இரண்டு காரியங்களை தான் வைத்திருக்கிறேன். Number 1, can you repeat after me? Jesus has risen. முதலாவது காரியம் என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள், இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு ஜீவிக்கிறார். Amen. So I want to read to you from the book of Mark chapter 16 and verse number 6. நான் மார்க் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து உங்களுக்கு நான் வாசிக்க நான் விரும்புகிறேன். And so I want to give you the context, and this is the time that they came looking for Jesus, and Mark chapter 16 verse 6 says, "Don't be alarmed," he said, "you are looking for Jesus the Nazarene who was crucified. He has risen, he is not here. See the place where they laid him."
மார்க் 16:6 சொல்லுது, அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம் என்றார்கள். Friends, Jesus has risen. இயேசு உயிர்த்தெழுந்தார். Friends, we are living in Asia. நாம் ஆசியா கண்டத்தில் வாழ்கிறோம் சகோதரர்களே. Now in the regions of Asia, there are so many hundreds and thousands and millions of gods and goddesses. இந்த நம்முடைய ஏசியா கண்டத்திலே நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான தெய்வங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. You and I know from our exposure, from our reading and from our historical understanding that there are thousands and even millions of gods in the region of Asia. ஏசியா கண்டத்திலே கோடிக்கணக்கான தெய்வங்கள் உண்டு என்பதை நாம் கண்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்நாட்களிலே. I am not at liberty to talk about the different gods or the different religion, but I want to say to you, if you could find 1,000,000 gods, there is only one God who has come into this world, lived as a man, who was crucified and who was declared dead and who is alive today. நான் எந்த தெய்வத்தை குறித்து சொல்ல விரும்பவில்லை, ஆனால் உலகத்தில் சொல்லப்படுகிற கோடான கோடி தெய்வங்களில் ஒரே ஒருவர் தான் நமக்காக பூமிக்கு வந்து வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று நான் சொல்ல முடியும். Can you say hallelujah? I serve a God who is risen. நீங்களும் நானும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சேவிக்கிறோம். Hallelujah. And so they went to the tomb. Tomb means Kalare. They went to the Kalare and they were looking for Jesus. But if you go to Bethlehem or Israel, I've not been, I've only seen pictures and those people who have gone. There's a place that's called Golgotha, and all the evidence shows to the fact that Jesus was crucified. அங்கே நான் இஸ்ரேல் போனதில்லை, படங்களில் பார்த்திருக்கிறேன். கொல்கத்தாவை பார்க்கும் பொழுது இயேசு மரித்தார், சிலுவையில் அறையப்பட்டார் என்பது எல்லா சான்றுகளும் அங்கே இருக்கிறது. Jesus has risen must make your heart boil and leap for joy. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கிற வார்த்தையானது உங்கள் இருதயங்களை குதூகலமாக்க வேண்டும், சந்தோஷத்தில் மூழ்கடிக்க வேண்டும். What does it mean to you today? இன்றைக்கு அது உங்களுக்கு என்ன சொல்கிறது? We are serving a God who is not a dead God. நாம் ஆராதிக்கிற தேவன் மரித்து போன ஒரு தேவன் அல்ல. What point is it to call upon some God whom we think is listening to our prayer? நம்ம ஜெபத்தை கேட்கிறார் என்று நினைத்துக் கொண்டு பண்ணுகிற கேட்காத ஒரு தெய்வத்தை குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? In some religion, I've heard some people say, "Are you sleeping? Do you not have ears to hear? Are you dead? Are you alive?" ன்னு சொல்றாங்க. சிலர் கேட்கிறார்கள், சிலர் தெய்வத்தை பேசும்போது உனக்கு கண் இல்லையா, நான் சொல்லுகிற வேண்டுதல் உன் செவியில் விழவில்லையா என்று சொல்லி சில தெய்வங்களை கூப்பிட்டு பேசுவதை நான் பார்த்திருக்கிறேன். And so we serve a risen God, and our God is alive not only 2026 years ago, but he is alive and risen today even. நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல, இன்றைக்கும் 2026 வரைக்கும் உயிருள்ள ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். Can we say amen? Amen. Let's clap our hands and thank God for this risen Savior. Do you know that a lot of thousands and millions and billions of people, they are just wandering in this world. They are hoping for a God or the reality of God, and they want their prayers to be heard. Some of them are New Agers and some of them are believers, pagan people, but they are still believing in a false something that they call God. But we have the reality of God as a child of God, as a Christian. அநேகர், பல லட்சக்கணக்கான மக்கள் அந்நிய தெய்வங்களை, விக்கிரங்களை கடவுள் என்று சொல்லி எண்ணி அனுசரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவ பிள்ளையாகிய நம்முடைய வாழ்க்கையில உண்மையான மெய்யான தெய்வத்தை நாம் வணங்கிக் கொண்டிருக்கிறோம். Amen. And Amen. Secondly, I want to say to you that Jesus lives. இரண்டாவது உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம், இயேசு ஜீவிக்கிறார். I want to read to you from the book of Revelation chapter 1 and verse number 18. Now the context is that Apostle John is having a visitation of God, and he writes this account in the book of Revelation chapter 1. அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசு கிறிஸ்துவை சந்தித்தபடினாலே அவர் கண்டவைகளை குறித்து இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்திலே எழுதியிருக்கிறதை பார்க்க முடிகிறது. வெளிப்படுத்தல் 1:18. And so I want to read to you verse number 18. I am the living one. I was dead, and now look, I am alive forever and ever. 1:18 சொல்லுது, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும்
உயிரோடு இருக்கிறேன். ஆமே, நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவுகோலை உடையவனாய் இருக்கிறேன். நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். I was dead. நான் மரித்தேன். Now look. இப்பொழுது பாருங்கள், I am alive forever and ever. நான் சதா காலங்களிலும் என்றென்றும் ஜீவித்திருக்கிறேன். And I hold the keys of death and Hades. நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவனாய் இருக்கிறேன். I'm going to now take you into 3 subsections of the meaning of this. There are so many things to talk about, but something that's going to be relevant for you and I today. நான் ஒரு 3 காரியங்களை இதற்கு கீழாக சொல்ல விரும்புகிறேன். ஆனால் இதுக்கு ஒத்துப்போன சில காரியங்களை உங்களோடு கூட பேச ஆசைப்படுகிறேன். If Jesus lives, Jesus is alive, you don't have to live death. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், இயேசு உயிரோடு இருந்தால், இயேசு வாழ்ந்தால் நீங்கள் மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. If our God is alive, and so you and I do not have to live in death. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறபடியால் நாம் மரணத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. Do you know that the global population of this world in the past millennia and even today, we are living in the realm that is called death a lot of times. நிறைய வேளைகளிலே இந்த உலகத்தில் இந்த முழு அண்ட சராசரத்திலையும் பல மில்லியன் ஆண்டுகளாக மரணம் என்று சொல்லக்கூடிய ஒன்றினூடே தான் இத்தனை மக்கள் எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். What is this death all about? மரணம் என்றால் என்ன? I've got some Christians believers, they say, Pastor, எனக்கு பயம், I have a lot of fear. சில கிறிஸ்தவ விசுவாசிகள் சொல்ற காரியம் எனக்கு பயம் என்று சொல்லுகிறார்கள். Pastor, I cannot sleep, I don't have peace. நிறைய பேர் சொல்றாங்க, பாஸ்டர் எனக்கு தூங்க முடியல, எனக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். So friends, I want to let you know that fear is death to us. நன்றாய் புரிந்து கொள்ளும் அருமையான சகோதர சகோதரர்களே, பயம் என்பது நமக்கு மரணமாய் காணப்படுகிறது. With fear comes hopelessness. பயம் வரும்பொழுது நம்பிக்கையற்ற நிலை தள்ளப்படுகிறோம். So tonight the message to you is that you do not have to live in death. நன்றாய் புரிந்து கொள்ளும் உங்களுக்கான செய்தி என்னவென்றால், இன்றைக்கு நீங்கள் மரணத்தினூடே வாழ வேண்டிய அவசியம் இல்லை. Subpoint number 2, Jesus lives forever. இரண்டாவது காரியம், இயேசு என்றென்றைக்கும் ஜீவிக்கிறார். If Jesus is living forever, இயேசு என்றென்றும் ஜீவிக்கிறவராய் இருப்பாரே என்றால், as his son, can you take your hand and say, I am his son, I am his daughter? நீங்கள் அவருடைய பிள்ளை அல்ல ஒரு மகன், அவர் மகன் என்று சொன்னால் உங்கள் கைகளை உயர்த்தி சொல்ல முடியுமா, நான் இயேசுவின் பிள்ளை, இயேசுவின் மகன் என்று சொல்ல முடியுமா? If Jesus lives forever, we need to know what is it to live in this world. இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்றால் இந்த உலகத்தில் வாழ்வது என்றால் என்ன அர்த்தம்? Friends, if we believe that Jesus is living forever, then the way we walk, the way we talk, the way we live must be different. ஆண்டவராய் இயேசு ஜீவிக்கிறார் என்றால் நாம் பேசுவது, நடப்பது, வாழ்வது எல்லாம் வித்தியாசமாய் மாறுபட்டதா இருக்க வேண்டும். Do you know when somebody is excited, for example, if your team, your soccer team has won an Olympics, you know, maybe they've won a gold medal, will you sit quiet? உங்கள்ட்ட ஒரு கால்பந்தாட்ட குழு இருக்கிறது, நீங்களா தலைவரா இருக்கு, அவர்கள் ஜெயித்து விட்டால், விளையாடி ஜெயித்தால் நீங்கள் அமைதியா இருப்பீர்களா, எப்படி இருப்பீர்கள் நீங்கள்? And so as you watch this video, many of you watching this video, you are passing through different stages of your life. இந்த செய்தியை பார்த்து கொண்டு கேட்டு கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில பலவிதமான சோதனைகள், பிரச்சனைகளுடன் இருக்கிறீர்கள். Some of you are suffering some illness in your life. சிலர் உங்களுடைய வாழ்க்கையில வியாதி, பலவீனத்தோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள். Some of you are facing the doors and the voices of death. அநேகர் மரணத்தின் வாசல், பயத்திற்கு சந்திக்க நிலையில் இருக்கிறீர்கள். But that must change tonight. You watch this video and listen to this message. ஆனா இன்றைக்கு இந்த செய்தியை நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் இதிலிருந்து மாறுபட வேண்டும். Because Jesus said to Apostle John, I am the living one. I was dead and now look, I am alive and forever and ever. ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் மரித்தேன், ஆனால் இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன், என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறேன் என்று சொன்னார். In your room, in your house, can you just take and say, yes, Jesus is alive? நீங்கள் இருக்கிற இடத்தில் கையில் வைத்து சொல்ல முடியுமா? ஆம், என் இயேசு ஜீவிக்கிறார் என்று சொல்ல முடியுமா? And so I am alive. அவர் ஜீவிக்கிறபடினாலே நானும் ஜீவிக்கிறேன். And so all my hopes will come alive.
என்னுடைய நம்பிக்கையெல்லாம் மீண்டும் உயிர் பெற்று எழும்பும். Everything that is pessimistic and everything that is a defeat, everything that's a problem, it is coming alive. என்னுடைய பிரச்சனை, போராட்டம் எதெல்லாம் முடிந்து போயிட்டு நினைத்தமோ அவைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து மீண்டும் உயிர்ப்பித்து அவை நன்றாய் வரக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. Can you clap hands and thank God? கரங்களை தட்டி ஆண்டவரை Amen. Third point of tonight, to tell you, if you ask anyone, particularly those who are sick, they will tell you that they fear, one of the greatest fear is the fear of death. மூன்றாவதாக நான் சொல்ல விரும்புவது, ஒருவேளை வியாதி பலவீனத்தில் வயதில் இருக்கிற மக்கள்கிட்ட போய் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, எனக்கு பயம், மரணம் எனக்கு பயமாய் காணப்படும் என்று சொல்லுவார்கள். Friends, the second part of verse number 18, Revelations 1:18, Jesus said, I hold the keys of death and Hades. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் பின்பகுதி சொல்லுகிறது, நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவனாய் இருக்கிறேன். And so friends, for those of you, you may be diagnosed with some kind of sickness, or maybe you have gone through a death in your family. ஒருவேளை அருமையான சகோதரர்களே, உங்கள் குடும்பத்தில் மரணத்தை சந்தித்திருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு நோய் அறிகுறி உங்களுக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கலாம். Tonight I have good news for you. உங்களுக்கு ஒரு நற்செய்தி நான் வைத்திருக்கிறேன். That Jesus holds the keys of death and Hades. நன்றாய் புரிந்து கொள்ள உங்களுக்கு நல்ல செய்தி வைத்திருக்கிறேன். நான் ஆண்டவராகிய இயேசு மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறார். Are you listening to me tonight? Particularly for those of you are fearing death or fear of death, or maybe your son or your daughter or your grandson or somebody loved one is diagnosed of some sickness and you are fearing death. I have news for you tonight. உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், ஏதோ ஒரு பயம், பிள்ளையை குறித்தோ எதிர்காலத்தை குறித்து, உறவுகள் யாரோ சிக்கா இருக்கிறாங்க, பலவீனமா இருக்கிறாங்க, மருத்துவ பயம் தோடு நீங்கள் ஒருவர் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு நல்ல செய்தி வைத்திருக்கிறேன். You don't have to fear death. நீங்கள் ஒரு நாளும் மரணத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Well, what happens if somebody dies? ஒருவேளை யாரால் மரித்தால் என்ன நடக்கும்? Maybe your loved one has died. நீங்கள் நேசித்த ஒருவர் மரித்து இருக்கலாம். You know what Jesus said? I hold the keys of death and Hades even. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை நான் வைத்திருக்கிறேன். Your loved one, when he knows Jesus, has the power to encounter the God who is over life and death in heaven. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு பிரியமானவர்களுக்கு, அன்பானவர்களுக்கு என்ன காரணம் என்றால், உங்களுக்காக பாதாளத்துக்கும் மற்றதுக்கு நரகத்துக்கு திறவுகோலை உடையவராய் இருக்கிறார். As I conclude this message, I want to share you a little story that happened to me about maybe about 15 years ago. என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை, 15 ஆண்டுகளுக்கு முன்பாக என் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். And so I was a young pastor, evangelist, and I was sincerely doing the work of missions. நான் மிஷனரி ஊழியங்களை, சபை ஊழியத்தை சிறு வாலிபனாக உண்மையாக உத்தமமாக செய்து கொண்டிருந்தேன். And so it was a Christmas day and I used to drive a van to go and pick up boys and girls, ladies, men to church. அது கிறிஸ்துமஸ் நாள். அன்றைய தினத்தில் நான் வாகனத்தை ஓட்டி சென்று அநேக வாலிபர்கள், வயோதிபர்கள், ஆண் பெண் இவர்களை நான் அழைத்துக் கொண்டு வருவது உண்டு. And so I was doing my job and I went to this housing area. நான் இப்படி போய் ஒரு குடியிருப்பு பகுதியில் போய் அவளை அழைக்கும்படிக்கு அந்த வாகனத்தை எடுத்துக்கொண்டு போயிருந்தேன். I stopped the van and ladies were coming in, children were coming in, and lo and behold, there were at least 2 of the gangsters who came and approached me at the driver's side. நான் அந்த பெண்கள் சிறுவர்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கும் பொழுது 2 ரவுடிகள் என்னை சந்திக்க வந்தார்கள். And you know that I was young and sincere. I really did not know how to face the challenge that I had today, and I was very scared. அன்றைக்கு இருந்த நிலையில் நான் வாலிப பையன், சிறியவன், நான் பயந்தேன். எப்படி இந்த ரவுடிகளோடு கூட என்ன செய்யுதுன்னு சொல்லி பயந்து இருந்தேன். And somehow God gave me the courage to just go ahead and talk to these gangsters and move on to take them to the church. ஆண்டவர் எனக்கு எப்படியோ தைரியத்தை கொடுத்தார். இவர்களோடு கூட பேசுவதற்கான பலத்தை கொடுத்து நான் பேசி எப்படியோ அவர்களை ஆலயத்துக்கு கொண்டு சென்றேன். And so the point of this is that sometimes you will have some incidents, some happenings in your life that may cause you to become fearful. சில வேளையிலே சில காரியங்கள் நடக்கிற சம்பவம் நமக்கு பயத்தை கொண்டு வரக்கூடிய சம்பவங்களா இருக்கலாம்.
But friends, I want to encourage you. These are the times when you are in the depths. You need to call upon the God who is alive, Jesus Christ. இப்படிப்பட்ட பயத்தின் கூட நீங்கள் இருக்கும் பொழுது உயிரோடு ஜீவித்திருக்கிற இயேசுவை நீங்கள் கூப்பிட வேண்டும் அல்லது அழைக்க வேண்டும். Amen, 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 amen. So I want to ask you to now consider who your God is. ஆகையால் உங்களிடத்தில் நான் கேட்க விரும்புகிற காரியம், யார் உங்கள் தெய்வம்? He is a God who has risen. அவர் தேவன், உயிரோடு எழுந்தவர். And he is a God who lives. அவர் தேவன், ஜீவிக்கிறவர். And he lives 2026 years and until the day we meet Jesus. ஆண்டவராகிய இயேசு 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து அவர் நாம் சந்திக்கிற நாள் மட்டும் அவர் ஜீவிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். Let us pray together. Let's just close our eyes wherever you are. And with a posture of prayer, I'm going to pray for you with Pastor John Ravi. நான் உங்களோடு கூட இன்றைக்கு ஜெப நிலைமையிலே ஜெப சித்தியோடு கூட ஜான் இணைந்து ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மரித்தேன், ஆனாலும் இதோ சதங்கள் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவுகளோடு ஆண்டவருடைய சொன்னீரே. ஆண்டவரே, ஆண்டவர் மரண பயத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரை விடுதலை கொடுக்கிற கர்த்தராய் இருக்கிற ஆண்டவரே, ஒருவேளை பிள்ளைகளுடைய பலவீனத்திற்கு குறித்து உண்டாகிற மரண பயமோ, எதிர்காலத்தினால் ஆண்டவர் வயோதிபம் ஆகிவிட்டது என்று நினைக்கக்கூடிய மரணத்தின் பயமோ, நம்பிக்கற்ற நிலையிலே உண்டான மரண பயமோ, எல்லாவற்றையும் நீ ஜெயித்த ஆண்டவராக இருக்கிறபடினாலே அந்த மரண பயங்களிலிருந்து உடைய பிள்ளைகளை விடுதலையாக்க ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உடைய உயிர் திறந்த வல்லமை உடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை உயிர்ப்பிக்கட்டும். பலவீனங்கள் சூழ்நிலை இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகட்டும் என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறார். ஆண்டவரே, யார் இருந்த நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் உம்மோடு கூட சேர்ந்து அறிக்கை பண்ணட்டும். ஏன் இயேசு ஜீவிக்கிறான்னு சொல்லத்தக்கதாய் வாயை திறந்த இயேசு ஜீவிக்கிறான்னு சொல்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you, Lord, for the reality of the risen Christ in the season of the Passion Week and particularly of Easter. Lord, you are living in us and you are living for us today and into eternity. In Jesus' name we pray. Amen.